நண்பர்களுக்கு வணக்கம். வரப்போற குரூப் 2A எக்ஸாம்காக நம்ம சேனல்ல ரிவிஷன் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. தேர்வு எழுதாத நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கும். டெலகிராம் குரூப்ல போங்க, கொஸ்டின் பேப்பர் இருக்கு, டெஸ்ட் எழுதிட்டு வந்து இந்த கீ ஆன்சரை பாருங்க. இன்னைக்கான 20 கேள்விகளை பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம எழுத போற தேர்வு எண் 13. 12 தேர்வுகள் முடிச்சுட்டு 13வது தேர்வுக்கு வந்துட்டோம். ஓகேங்களா, இன்னைக்கான 20 கேள்விகளை பார்க்கலாம். முதல் கேள்வி, நிறைய பேர் கலை சொற்கள் நிறைய கேட்டிருந்தீங்க. இந்த தேர்வுல கொஞ்சம் கலை சொற்கள் அதிகமாவே கேட்டிருக்கேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கன்ஃபஸ் என்னும் சொல்லிற்கு இணையான கலை சொல்லை கண்டறிக. ஓகேங்களா, கன்ஃபஸ் வாங்கணும், கன்ஃபஷன் கொடுக்கணும் அப்படின்லாம் நம்ம பேச்சு வழக்குல நிறைய சொற்களை பயன்படுத்துறோம். ஓகேங்களா, அந்த கலை சொல் தான் இது. கன்ஃபஸ் என்னும் சொல்லிற்கு இணையான கலை சொல் என்னன்னு பார்த்தோம்னா ஒப்புக்கொள். ஓகேங்களா, கன்ஃபஸ்னா என்ன? ஒப்புக்கொள் அப்படின்றதுதான் பொருள். ஓகேங்களா, இந்த வார்த்தை இப்ப கூட நம்ம பேச்சு வழக்குல நிறைய யூஸ் பண்றோம், கன்ஃபஸ். அடுத்ததா கலைச்சொல் கண்டறிக. பிளக். ஓகேங்களா, பிளக் நிறைய பேரு உழு, ஏர் இதெல்லாமே தொடர்புடையதா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அது பிளாக். ஓகேங்களா, இதுதான் என்னன்னு பார்த்தோம்னா உழுறத குறிக்கும். ஓகேங்களா, இது பிளக். பிளக்னா என்னன்னு பார்த்தோம்னா அடை. ஓகேங்களா, தமிழ்ல கலை சொல் என்னன்னா பிளக்குக்கு அடை என்பதே சரியான கலைச்சொல். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக. ஓகேங்களா, கலை சொல் நிறைய கேட்டிருந்தீங்க, அதனால இன்னைக்கு கலை சொல் கொஸ்டினே முதல்ல வச்சுட்டேன். முதல் கேள்வி போர்ட்ரைட். ஓகேங்களா, பொறுத்துக. போர்ட்ரைட். போர்ட்ரைட்னா என்னன்னு பார்த்தோம்னா உருவப்படம். அப்ப 3. ஓகேங்களா, அடுத்ததா போஸ்டர். ஓகேங்களா, போஸ்டர் அப்படின்னா நிலை. அடுத்ததா பிரீச். ஓகேங்களா, பிரீச்னா என்னன்னா அறவுரை. ஓகேங்களா, 1. ஓகேங்களா, 1. ரிட்டர்ன் அப்படின்னா நடி. அப்ப ஆன்சர் என்ன? 3, 4, 1, 2. ஓகேங்களா, ஆப்ஷன்ல இருக்குங்களா? எஸ், ஆப்ஷன் டி, 3, 4, 1, 2. அடுத்த கேள்வி, ஒருமை பன்மை பிழையறிந்து சரியான தொடர் அறிதல். ஒருமை பன்மை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய முறை சொல்லிட்டோம். ஓகேங்களா, முதல்ல ஒருமையில வந்தா கடைசியில ஒருமையில வரணும், முதல்ல பன்மையில வந்தா ஓகேங்களா லாஸ்ட்லயும் பன்மையில வரணும். இவை நல்ல பழங்கள். ஓகேங்களா, பழங்கள்னு வந்துச்சு, அன்றுன்னு ஒருமையில இருக்கு, இது தவறு. இவை நல்ல பழங்கள் இல்லை அப்படின்னு இருக்கு, இதுவும் இல்ல. ஓகேங்களா, சரியான விடை என்னன்னு பாருங்க. அடுத்த ஆப்ஷன் பாருங்க. இவை நல்ல பழங்கள் அல்ல. ஓகேங்களா, பழங்கள் அப்படின்றது பன்மை, சோ அல்ல என்பதே சரியான பன்மை சொல். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா, இவை நல்ல பழங்கள் அல்ல. அடுத்த கேள்வி, தவறான இணையை கண்டறிக. ஓகேங்களா, தவறான இணையை கண்டறிக. சிதம்பரம். ஓகேங்களா, சிதம்பரத்தை என்னன்னு சொல்லுவோம்? தில்லை. ஓகேங்களா, அப்ப இது கரெக்ட். மயிலாடுதுறை மயூரம், இதுவும் கரெக்ட். அடுத்ததா திருவாரூர், ஆரூர், இதுவும் கரெக்ட். மணப்பாறை. ஓகேங்களா, மணப்பாறைய மண்ணைன்னு அழைக்க மாட்டோம். ஓகேங்களா, அப்ப தவறான இணை எதுனா இதுதான். ஓகேங்களா, நம்ம மன்னார்குடியை தான் என்னன்னு அழைப்போம்? மண்ணைன்னு அழைப்போம். ஓகேங்களா, மன்னார்குடி இதுதான் மண்ணை அப்படின்னு அழைப்போம். ஓகேங்களா, இதுல மணப்பாறைய மண்ணைன்னு அழைக்க மாட்டோம். அப்ப ஆன்சர் தவறான இணை எதுனா இதுதான். ஓகேங்களா, அவங்க என்பது எழுத்து வழக்கில் எவ்வாறு எழுதப்படும்? அவர்களா, அவங்கவா, அவங்களா, அவங்களா. ஓகேங்களா, என்னன்னு பார்த்தோம்னா சரியான எழுத்து வழக்கு அவர்கள். ஓகேங்களா, அவங்கள்னு போட்டுறக்கூடாது. ஓகேங்களா, அவர்கள் என்பதே சரியான எழுத்து வழக்கு. அவங்கள் என்பதும் பேச்சு வழக்குல தான் வரும். ஓகேங்களா, அவர்கள் என்பதே சரியான எழுத்து வழக்கு. அடுத்து பாருங்க, மலை பெயல் காட்டும் துணை என்ற பழமொழி உணர்த்தும் பொருள். ஓகேங்களா, மலை பெயல் காட்டும் துணை, இந்த பழமொழி உணர்த்துற பொருள் என்னன்னு பார்த்தோம்னா மழை வளமும் மன்னர் அவையும். ஓகேங்களா, மழை பெயல் காட்டும் துணை, மழை எப்படி துணையா இருக்கோ அதுதான். ஓகேங்களா, மழை வளமும் மன்னர் அவையும். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், நிறைக்குடம் நீர் தழும்பல் இல் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள். ஓகேங்களா, நம்ம நிறைய இத பேசி கேட்டிருப்போம், நம்மளே கூட யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, நிறைக்குடம் எப்பவுமே தழும்பாதுப்பா. ஓகேங்களா, குறைக்குடம் தான் கூத்தாடும். அப்போ எப்பவுமே நிறைவுடையவர்கள், அதாவது அறிவுடையவர்கள் அதிகமாக தன்னை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. ஓகேங்களா, என்னதான் இருந்தாலும் சரி அடக்கமாக தான் இருப்பாங்க. அதுவே ஓகேங்களா அறக்குறையா இருக்கிற நிறைய பேர் என்னன்னா ஓகேங்களா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிப்பாங்க. ஓகேங்களா, அதுதான் நிறைக்குடம் நீத்தரும்பல் இல் அப்படின்னா என்னன்னா கற்றவரோட அடக்கம். ஓகேங்களா, எவ்வளவுதான் இருந்தாலும் கற்றவர்கள் எப்படி இருப்பாங்க? அடக்கமாக தான் இருப்பார்கள். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின், தவறான இணையை கண்டறிய. ஓகேங்களா, ரெக்கார்ட். ரெக்கார்ட்னா என்னது? ஆவணம். எஸ், கரெக்ட். செக்ரட்டரி. ஓகேங்களா, செயலர், இதுவும் கரெக்ட். மேனேஜர், மேலாளர், இதுவும் கரெக்ட். ப்ரோ நோட் அப்படின்னா காண்பு சீட்டுன்னு இருக்கு, இது தவறு. ஓகேங்களா, ப்ரோ நோட்னா காண்பு சீட்டு இல்லை, ப்ரோ நோட்னா ஒப்புச்சீட்டு.
புரோனோட்னா ஒப்பு சீட்டுன்னு வரணும், காண்பு சீட்டு என்பது தவறு. அப்போ தவறான இணை எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி. ஓகேங்களா. அடுத்த கேள்வி, தவறான இணையை கண்டறிக. பாருங்க, நிறைய கலை சொல் நீங்க கேட்டதால இந்த மாதிரி கலை சொல் பிறமொழி சொல்லு இந்த தேர்வுல நிறைய இருக்கு. பால்கனி அப்படின்னா முகப்பு மாடும், கரெக்ட். அடுத்ததா பாருங்க, பாஸ்போர்ட். ஓகேங்களா, பாஸ்போர்ட் எல்லாருக்கும் தெரியும். நுழைவு இசை வா இல்ல, பாஸ்போர்ட்னா கடவுச்சீட்டு. உங்களை கடவு சீட்டு, அப்போ இது தவறு. அப்ப ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி தான். சாம்பியன் அப்படின்னா என்னன்னா வாகை சூடி, இது கரெக்ட். ப்ரொபோசல் அப்படின்னா கருத்துரு. இந்த ப்ரொபோசல் தான் லாஸ்ட் குரூப் 4ல கேட்டிருந்தாங்க, ஞாபகம் இருக்குங்களா? குரூப் 4ல கேட்டது இது. 12th ஓல்டு புக்ல இருக்கிற டேட்டா, 12th ஓல்டு புக்ல இருக்கிற டேட்டா. இந்த ப்ரொபோசல் தான் லாஸ்ட் குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. அடுத்ததான், பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் எனப்படும். ஆமாம், ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள்னு சொல்லுவோம். ஆ இ உ ஆகிய 3 எழுத்துக்களும் சுட்டு எழுத்துக்கள் ஆகும். இதை நம்ம முன்னாடி கூட பார்த்திருப்போம் இதே கொஸ்டின். ஓகேங்களா, திரும்ப உங்களுக்கு திரும்ப மனசுல பதியணும் தான் இந்த கேள்வி. உ என்னும், ஓகேங்களா, ஆ இ உ ஆகிய 3 எழுத்துக்களும் சுட்டு எழுத்துக்கள். ஓகேங்களா, அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்மே கரெக்டா இருக்கு. 3வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, உ என்னும் சுட்டு எழுத்தை தற்போது அதிகமாக பயன்படுத்துகிறோம். உ என்னும் சுட்டு எழுத்தை தற்காலத்துல நம்ம பயன்படுத்துறதே இல்லை. இந்த ஆவையும் ஈயும் தான் நம்ம தற்காலத்துல அதிகமா பயன்படுத்துற சுட்டு எழுத்து. ஓகேங்களா, ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் கரெக்ட். ஆ இ உ ஆகிய 3 எழுத்துக்களும் சுட்டு எழுத்துக்கள், இதுவும் கரெக்ட். இல்ல, ஊ என்னும் சுட்டு எழுத்தை தற்காலத்தில் நம்ம பயன்படுத்துறது இல்லை. 3வது ஸ்டேட்மெண்ட் தவறு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் 1 மற்றும் 2 சரி. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது அண்மை சுட்டு? அண்மை சுட்டுனா பக்கத்துல இருக்கிறது. ஓகேங்களா, பக்கத்துல இருக்கிறத சுற்றுறது. ஓகேங்களா, அப்போ என்ன ஆன்சர் வரும்னு பாருங்க, அண்மை சுட்டு. அவன், ஓகேங்களா, எங்கேயோ இருக்கிறது. அதே மாதிரி எவன், ஓகேங்களா, இதுவும் கிடையாது. அம்மரம், இதுவும் தூரத்துல இருக்கிற செய்மை சுற்றுல போயிடும். இம்மரம் என்பதே சரியான அண்மை சுட்டு சொல். ஓகேங்களா. அடுத்த கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படுகின்றது. ஆமாம், வினா பொருளை தர எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். இது நம்ம திரும்ப பார்க்கறதுக்கான காரணம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். சுட்டு எழுத்தும் வினா எழுத்தும் நீங்க நல்லா கான்செப்டை புரிஞ்சு வச்சுக்கணும். எப்படி நம்மள மடக்கி கேள்வி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ற அளவுக்கு தயாரா இருக்கணும். ஓகேங்களா, வினா பொருளை தரும் எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள்? வினா எழுத்துக்கள். சில வினா எழுத்துக்கள் சொல்லோட முதலில் இடம்பெறும். ஆமாம், ஏ யா இந்த 2 வினா எழுத்துக்களும் சொல்லோட முதல்ல இடம்பெறும். சில வினா எழுத்துக்கள் சொல்லோட இடையில் இடம்பெறும். ஓகேங்களா, இதுதான் தவறான ஸ்டேட்மெண்ட். இதுல சில வினா எழுத்துக்கள் ஒண்ணு முதல்ல இடம்பெறும் அல்லது இறுதியில இடம்பெறும், இடையில இடம்பெறாது. சில வினா எழுத்துக்கள் சொல்லோட இறுதியில் இடம்பெறும். ஆமாம், ஆ ஓ ஆகிய வினா எழுத்துக்கள் என்னன்னா சொல்லோட இறுதியில இடம்பெறும். முதலிலும் சரி இடையிலும் சரி இடம்பெற ஒரே வினா எழுத்து ஏ. ஓகேங்களா, அப்போ முதல்ல வர வினா எழுத்து ஏ யா. ஓகேங்களா, இறுதியில வர வினா எழுத்து ஆ ஓ. ஓகேங்களா, இதுல 3வது ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க, இடையில் இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இடையில இடம்பெறாது, ஒன்னு இறுதி அல்லது முதல்ல தான் இடம்பெறும். அப்போ 1 3 4. ஓகேங்களா, 1 2 4 3வது ஸ்டேட்மெண்ட் தவறு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 3வது ஸ்டேட்மெண்ட் தவறு. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது முதலில் மொழியின் முதலில் வரும் வினா எழுத்து? இப்பதான் நம்ம பார்த்தோம் ஏ யா. ஓகேங்களா, இது 2 தான் மொழியோட முதல்ல வர வினா எழுத்து, ஏ யா. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், ஆடா பூதி. உங்களை ஆடா பூதி என்னும் மரபு தொடரோட பொருள் தேர்க. ஆடா பூதினா என்னன்னு பார்த்தோம்னா ஏமாற்றுக்காரன். உங்களை ஏமாத்துறவங்க தான் ஆடா பூதி அப்படின்னு மரபு தொடர்ல பொருள்படும். அப்ப ஆன்சர் என்ன? ஏமாற்றுக்காரன். அடுத்ததா, கை தளர்தல் என்னும் மரபு தொடரின் பொருள் தேர்க. கை தளர்தல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா வறுமையாதல். உங்களா கை தளர்ந்து போச்சுப்பா, என் கையே தளர்ந்து போச்சு, என்னால ஒண்ணும் முடியல அப்படின்னு நம்ம படத்துல எல்லாம் டயலாக் எல்லாம் பார்த்திருப்போம். உங்களை கை தளர்தல் அப்படின்னா என்னன்னா வறுமையாதல், வறுமை நிலைக்கு போறது. அடுத்த கொஸ்டினை பாருங்க, கலை சொல் கண்டறிக. பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன். நம்மளோட கல்லூரி படிப்பு, நம்மளோட ப்ராஜெக்ட் இந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் இல்லாம நிறைவு பெற்றிருக்காது எல்லாருக்கும். ஓகேங்களா, ஸோ பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் இதோட தமிழாக்கம் என்ன, தமிழ்ல கலை சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காட்சி உரை. ஓகேங்களா, காட்சியோடு கூடிய உரை. ஓகேங்களா, காட்சி உரை. ஓகேங்களா, ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, சீடோடைனமிக் என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் கலை சொல்லை கண்டறிக. சீடோடைனமிக் அப்படின்னா என்னன்னா ஒப்பதிர்வு. ஒப் அதிர்வு. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின், புள்ளின் உறுப்புகளில் தவறானது. இதையும் நம்ம பலமுறை பார்த்துட்டோம். ஓகேங்களா, புள்ளின் உறுப்புகள்ல தவறானது எதுன்னு பாருங்க, பிடான்னு ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்கு. அப்போ இதுதான் தவறானது. நுங்கு, நுகம்பு, போந்தை இது எல்லாமே புல்லோட உறுப்புகள். புல்லோட உறுப்புகள்னு தனியா இருக்கு,
அடுத்ததா மரத்தோட உறுப்புகள்னு தனியா இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் பொதுவான உறுப்புகளும் தனியா இருக்கு. ஓகேங்களா? இந்த காய், கனி அதெல்லாம் பொதுவான உறுப்புகள்ல வரும். இது சார்ந்து நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு. பார்க்காத நண்பர்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததா சரியான தொகை மரபை கண்டறிய. திராட்சை பாருங்க, ஃபர்ஸ்ட் எதுனா கொத்து இருக்கு. திராட்சை கொத்து கொத்தா தானே காய்க்குது. சோ திராட்சை கொத்து என்பது சரியான்னு கேட்டீங்கன்னா தவறு. ஓகேங்களா? திராட்சைக்கு சரியான தொகை மரபு என்னன்னா குலை. ஓகேங்களா? குலகுலையா திராட்சை காய்ச்சிருக்கு. உங்களை இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியான ஒலி மரபு எதுனா திராட்சைக்கு, சாதி தொகை மரபு எதுனா குலை. ஓகேங்களா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான 20 கேள்விகளை பார்த்துட்டோம். ஓகேங்களா? நண்பர்களுக்கு எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதில் அளிச்சிங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இந்த டெஸ்ட் இன்னும் நம்ம எத்தனை நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லுங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட இன்னும் நமக்கு எக்ஸாம் ரொம்ப நெருங்கி வந்துருச்சு. ஓகேங்களா? கடைசி நாள் வரைக்கும் ரிவிஷன் போலாமா அல்லது ஒரு வாரம் முன்னாடியே நிறுத்திக்கலாமா, ஓகேங்களா, இந்த வாரத்தோட முடிச்சுக்கலாமா அப்படின்றத கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஓகேங்களா? உங்க கமெண்ட்டை வச்சுதான் அடுத்தடுத்த வீடியோவை நம்ம மேக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ போதும்னு சொன்னீங்கன்னா ஓகே போதும், உங்களுக்கு இருக்கிறத படிங்க. இல்லாட்டி கடைசி நாள் வரைக்கும் எனக்கு ரிவிஷன் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கடைசி நாள் வரைக்கும் நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? நண்பர்கள் தங்களது கருத்துக்களை கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இனி வரும் நாட்கள்ல ஓகேங்களா அதிகமா ஆல்ரெடி படிச்சதை ரிவைஸ் பண்ணுங்க. புதுசா நிறைய படிக்காதீங்க. இல்ல புதுசா நிறைய படிச்சீங்கன்னா ஆல்ரெடி படிச்சதை ரிவைஸ் பண்ண முடியாம போயிடும். ஸோ நண்பர்கள் ஆல்ரெடி என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அதை மொத்தத்தையும் உட்காந்து ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. கடைசி 2 வாரம் நம்ம கையில இருக்கிற கடைசி 2 வாரம் இதுதான். ஸோ நண்பர்கள் தவறாமல் ரிவிஷனை பண்ணிடுங்க. ஓகேங்களா? கடைசியா பாத்துக்கலாம்னா கடைசியில பாத்துக்கவே முடியாது. ஸோ நண்பர்கள் தயவு செஞ்சு ரிவிஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம வீடியோ இன்னும் எவ்வளவு நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம், இந்த வாரத்தோட முடிச்சிடலாமா அல்லது அடுத்த வாரம் வரைக்கும் போடலாமா அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஓகேங்களா? நன்றி. நாளை வீடியோல சந்திக்கலாம். நன்றி.